பிறந்தநாள் விழாவின் ஒரு நிகழ்வாக இப்பொழுது விழா மேடையில் அமைக்கப்பட்டிருக்கும் அவருடைய பழங்குடியினர் கௌரவ தின விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அந்த திரு உருவ படத்திற்கு விழாவின் சிறப்பு விருந்தினர்கள் யாவரும் இணைந்து மலர் அஞ்சலி செலுத்த தாழ்மையோடு வேண்டுகிறோம். பழங்குடியினரின் ஒப்பற்ற வீரராக, போராட்ட தியாகியாக, ஒரு மாபெரும் அடையாளமாக போற்றப்படுகின்ற பகவான் பிர்சா முண்டா அவர்களுடைய திருவுருவப் படத்திற்கு விழாவின் சிறப்பு விருந்தினர்கள் யாவரும் இணைந்து இப்பொழுது தமது பொற்கரங்களால் மலரஞ்சலி செலுத்துகிறார்கள். பழங்குடியினரின் ஒப்பற்ற மாமனிதர் பகவான் பிர்சா முண்டாவின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்திய எமது மரியாதைக்குரிய மாண்புமிகு சிறப்பு விருந்தினர்கள் யாவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விழா நிகழ்வில் அடுத்ததாக நோக்க உரையாற்ற மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களை வருக வருக என்று பணிவோடு வேண்டுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். எனது அன்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களே மற்றும் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர்களே, எனது அன்புக்குரிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர்களே மற்றும் மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்களே மற்றும் அன்பிற்குரிய தலைமைச் செயலர் மற்றும் செயலர்களே, துறை சார்ந்த அதிகாரிகளே, எனது அன்பிற்கும் பாசத்திற்குரிய சான்றோர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எனது இனிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆதி திராவிட நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை கொண்டாடுகின்ற இந்த விழா ஒரு சிறந்த ஒரு விழா, மரியாதைக்குரிய ஒரு விழா, பழங்குடியின மக்களை கௌரவிக்கின்ற ஒரு விழா. நம்முடைய பழங்குடியின மக்கள் நம்முடைய நாட்டின் விடுதலைக்காக போராடிய பல சான்றுகள் இருந்த போதிலும் அது மிகவும் தெளிவாக வெளிவரவில்லை. அதனை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு நமது மரியாதைக்குரிய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அந்த பழங்குடியின மக்களுடைய நலனில் அக்கறை கொண்ட சிறந்த மாவீரர் அவருடைய பிறந்த நாளை விழாவாக கொண்டாடி அதனை வெளிக்கொணர வேண்டும் என்று எண்ணினார்கள். அதன் அடிப்படையில் 3 ஆண்டுகளாக இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதில் நம்முடைய பாரத பிரதமர்கள் இன்று ஜார்க்கண்டில் உள்ள குந்தி என்ற இடத்தில் ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ் என்ற இந்த விழாவில் ஒரு சிறப்பான ஒரு நிலையில் வெளிக்கொணர்வதற்கு ஆவணம் செய்திருக்கிறார் என்னும் பொழுது உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நம்முடைய புதுச்சேரி மாநிலம் பழங்குடியின மக்களுக்கு எந்த அளவிற்கு உரிய மரியாதை கொடுத்திருக்கின்றது, அவர்களை எவ்வாறு கண்டுபிடித்து கண்டறிந்து அவருக்குரிய இடஒதுக்கீனை கொடுத்திருக்கின்றது நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். 2016 இருளர் அவர்கள் எல்லாம் பழங்குடியின மக்களாக சேர்க்கப்பட்டு 0.5% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆதி திராவிட நலத்துறையின் மூலம் வழங்கப்படுகின்ற அத்தனை திட்டங்களும் அவர்களுக்கு நலத்திட்டங்கள் அத்தனையும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. அது மட்டுமல்லாது அந்த பழங்குடியின மக்கள் வசிப்பதற்கான வீட்டு மனைகள் ஒதுக்கப்பட்டு வாதானூர் மற்றும் டிஎன் பாளையம் பகுதிகளில் அவருக்கு வீட்டு மனைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் பல இடங்களை கண்டறிந்து அவர்களுக்கு அந்த வீட்டு மனையை ஒதுக்குவதில் அரசு இப்பொழுது நாட்டம் கொண்டிருக்கின்றது. ஆகவே நம்முடைய அரசானது பழங்குடியின மக்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிய மரியாதையை அங்கீகாரத்தை கொடுத்திருக்கின்றது என்பதை
குறிக்கோளில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவின் மூலமாக பழங்குடியின மக்கள் கௌரவிக்கப்படுகிறார் என்று எண்ணும் பொழுது அது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்று நம்முடைய பாரத பிரதமர் தொடங்கி வைக்க இருக்கின்ற இந்த வாகன ஊர்தியானது உண்மையில் இந்தியா முழுவதும் எல்லா பகுதிகளுக்கும் சென்றடைந்து நம்முடைய பழங்குடியின மக்களுடைய தலைவராக விளங்கிய தர்த்தி ஆபா என்று அழைக்கப்படும் பகவான் பிர்சா முண்டா அவருடைய பிறந்தநாள் மூலமாக அந்த இன மக்களுக்கு ஒரு கௌரவத்தை உண்டாக்குகின்றார் என்று எண்ணும் பொழுது உண்மையை நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நோக்க உரையாற்றிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து விழாவிற்கான தலைமை உரையாற்ற மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து, இன்று பழங்குடியின மக்களின் மதிப்புமிகு விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கம். இங்கே இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கான அத்தனை திட்டங்களும் நிச்சயமாக புதுவையில் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்து அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களுக்கும், இங்கே இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற சபாநாயகர் அருமை சகோதரர் எம்பலம் செல்வம் அவர்களுக்கும், துணை சபாநாயகர் மரியாதைக்குரிய ராஜவேல் அவர்களுக்கும், மற்றும் அமைச்சர் பெருமக்கள் திரு சாய் சரவணகுமார் அவர்களுக்கும், லட்சுமி நாராயணன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் திரு செல்வ கணபதி அவர்களுக்கும், தலைமைச் செயலர் ராஜீவ் வர்மா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற ஆட்சியர் வல்லவன் அவர்களுக்கும், திரு இளங்கோவன், திரு ராஜு, திரு முத்தம்மா, திரு பங்கஜ்குமார், திரு மணிகண்டன், திரு நெடுஞ்செழியன், அதிகாரிகள் அத்தனை பேருக்கும், இங்கே வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும், பத்திரிகை சகோதரர்கள், காவல்துறை அன்பர்கள், எனது வணக்கம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் இந்த நாட்டு மக்களுக்கு, பழங்குடியின மக்களுக்கு கௌரவத்தை தரும் அளவிற்கு பல திட்டங்களை அறிவிக்க இருக்கிறார்கள். ஏற்கனவே பல திட்டங்கள் இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது இந்தியா முழுவதும் வாகனம் மூலமாக நம் நாட்டில் எந்த அளவிற்கு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை சொல்வதற்காக 17 வகையான நகர்ப்புற திட்டங்கள், 17 வகையான கிராமப்புற திட்டங்கள், இந்த திட்டங்களை சொல்வதற்காக நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற வகையில் ஒரு மாபெரும் வாகன பிரச்சார இயக்கம் ஒன்று நடைபெற இருக்கிறது. இங்கே புதுச்சேரியை பொறுத்தமட்டில் பழங்குடியின மக்களுக்கு பல திட்டங்கள் ஏற்கனவே மரியாதைக்குரிய முதலமைச்சர் சொன்னதைப் போல அவர்களுக்கு பட்டா வழங்குவதாக இருக்கட்டும், இதில் சில பேரிடம் இருந்து கோரிக்கைகள் வந்திருக்கிறது. அவர்களுக்கான மருத்துவமனை, அவர்களுக்கான சாலை வசதி, அவர்களுக்கான பள்ளிக்கூட இடங்கள், இவையெல்லாம் இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும், இன்னும் கவனம் செலுத்தப்பட வேண்டும். அதிகாரிகள் எங்களுக்கு நாங்கள் செய்த கோரிக்கையை சில இடங்களில் நிறைவேற்றவில்லை என்று காலையிலேயே எனக்கு சில தகவல்களை அனுப்பி இருக்கிறார்கள். நான் இந்த பழங்குடியின மக்களின் கௌரவ தினமான இன்று மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களோடு இணைந்து இந்த பழங்குடி, நமது மாநிலத்தில் உள்ள பழங்குடியின் மக்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அந்த கோரிக்கைகள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்ற உறுதிப்பாடை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் ஆதி மனிதர்கள் என்று சொல்லும் பழங்குடியின மக்கள் இன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்வதைப் போல மரியாதைக்குரிய பகவான் பிர்சா முண்டா அவர்களின் பிறந்த தினத்தை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். யார் இந்த பிர்சா முண்டா? இந்த பிர்சா முண்டா அவர்கள் பழங்குடியின மக்களுக்கு விவசாயம் செய்யும் உரிமை மறுக்கப்பட்ட பொழுது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடியவர். அது மட்டுமல்ல, இந்த நாடு, இந்த மண் என்னுடைய மண்,
இந்த மண்ணை வேறு யாரும் ஆக்கிரமிக்க முடியாது. அதுவும் குறிப்பாக அந்நியர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் மண் என் உரிமை, ஆக இந்த உரிமையை என்னால் விட்டுக் கொடுக்க முடியாது என்று முதலில் பழங்குடியின மக்களிடம் சென்று அவர்களை திரட்டி முதல் சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டவர்கள் யார் என்றால் பழங்குடியின மக்கள் என்ற மிகப்பெரிய சரித்திரம் இந்த பாரத தேசத்தில் இருக்கிறது. ஆக அவர்களுக்கு நன்றி செலுத்துவது நமது கடமை என்பதை பாரத பிரதமர் சொல்கிறார். ஆக அவர்களின் மகிழ்ச்சி நம் மகிழ்ச்சி. இன்னும் சொல்ல போனால் நான் இன்று இங்கே துணைநிலை ஆளுநராக இருக்கிறேன். தெலுங்கானாவில் 12% பழங்குடியின மக்கள் இருக்கிறார்கள். ஏறக்குறைய 6 கிராமங்களை நாங்கள் தத்தெடுத்து அந்த கிராம மக்களுக்கான பணிகளை நான் செய்து வருகிறோம். ஏன் இதை சொல்கிறேன் என்றால் இன்னும் அவர்களுக்கான வசதிகள் செய்து தரப்படாத நிலையில் 75 ஆண்டு காலமாக அவர்களின் முழுமை பெறாத நிலையில் இன்று பாரத பிரதமர் அவர்கள், இன்று மட்டுமல்ல அவர் எப்பொழுது ஆட்சிக்கு வந்தாலும் அந்திலிருந்து இந்த பழங்குடி மக்களுக்கான பல திட்டங்களை அவர்கள் நிறைவேற்றி வருகிறார்கள். உதாரணத்திற்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் அவர்களை பொருளாதாரத்தில் மேம்படுத்துவதற்காக இப்போ முத்ரா வங்கி திட்டம் என்று ஒரு வங்கி திட்டம் இருக்கிறது. இந்த வங்கி திட்டத்தில் எந்தவித ஷூரிட்டியும் இல்லாமல் அவர்கள் வங்கியில் கடன் கொடுக்க வேண்டும். இதுல 25% வங்கி கடன் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆக 4 பேருக்கு கொடுத்தால் அதில் ஒருவர் எஸ்டியாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை மத்திய அரசின் மூலம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக அப்படி அவர்கள் பொருளாதாரத்தில் மேம்படும் பொழுது, இதில் ஆரம்பத்தில் அவர் அப்படி சொல்லும் பொழுது வங்கியில் இருந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள், அவர்களுக்கு கேரண்டி யார் போடுவார்கள் என்று கேட்டபோது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னது, அவர்களின் சகோதரனாக நான் அவர்களுக்கு கேரண்டி கொடுக்கிறேன், அவர்களுக்கான கடனை நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னதுதான். ஆக அந்த அளவிற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் எல்லா திட்டங்களிலும் பழங்குடியின மக்கள், இன்னும் சொல்ல போனால் 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்ட் அப்படி என்ற ஒரு திட்டத்தை நாடு முழுவதும் மேம்படுத்தி இருக்கிறார். அதில் கூட பழங்குடியின மக்கள் உற்பத்தி செய்யும் கைவினை பொருட்கள் அதிகமாக விற்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவர் வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது வெளிநாட்டு தலைவர்களுக்கு கொடுக்கும் பரிசு பொருட்களில் அதிகமாக நம் பழங்குடியின மக்கள் உற்பத்தி செய்த கைவினை பொருட்கள் அதிகமாக இருக்கிறது என்பதையும் அவர் பார்த்துக் கொள்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவர் தெலுங்கானாவிற்கு வரும்பொழுது நான் அவரிடம் பரிசாக கொடுத்தது பழங்குடியின மக்கள் செய்த ஒரு சிலையைத்தான். அப்பொழுது அதை மிகவும் சிலாகித்து வாங்கிக் கொண்டு இப்படித்தான் அந்த மக்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்தார். ஆக இந்த தினம் ஒரு கௌரவ தினமாக கொண்டாடப்படுகிறது. நாம் அனைவரும் மரியாதைக்குரிய பாரத பிரதமரோடு இணைந்து புதுவை அரசும் பழங்குடியின மக்களின் உரிமையும் அவர்களின் வசதி வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கு உறுதுணையாக நிற்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனியதொரு தலைமை உரை வழங்கிய மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்க கையில எல்லாம் வந்துட்டு ஒரு உறுதிமொழி இது கொடுத்திருப்பாங்க. அது சரியாக 11:57க்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அந்த உறுதிமொழியை வந்துட்டு எடுப்பாங்க. அவங்க எடுக்கும்போது கூடவே நாம் எல்லோரும் எழுந்து நின்று சரியாக 11:57க்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பண்ணும்போது நம்ம அந்த உறுதிமொழியை ஏற்கலாம். தொடர்ந்து இப்பொழுது இன்றைய தினம் துவங்கப்பட உள்ள விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரா இதனுடைய துவக்கத்தினை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து நேரடியாக வழங்கவிருக்கின்றார். அந்த காட்சிகள் இன்னும் சற்று நேரத்தில் அரங்கில் அமைக்கப்பட்டிருக்கும் மின் திரையில் ஒளிபரப்பாகும். தொடர்ந்து மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் வழங்கவிருக்கின்ற இனியதொரு துவக்கத்திற்கான நேரலை தொடரும். அதன் பின்னர் பயனாளிகளுக்கான எங்களுடைய மானியம் மற்றும் நலத்திட்ட அறிவிப்பும் நிகழ்ச்சியும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். और इसीलिए इस तरह के प्रयासों से बार बार हम सबको वे प्रेरित भी करते हैं, हमारा नेतृत्व भी करते हैं
और इस रूप में आज का दिवस बहुत महत्वपूर्ण है जब धरती आबा की इस पावन धरती पर आज इस विकसित भारत संकल्प यात्रा की शुरुआत माननीय प्रधानमंत्री महोदय करेंगे और साथ ही 49,000 करोड़ रुपए की जो विभिन्न योजनाएं हैं, कार्यक्रम हैं, संकल्प हैं, वो भी आज साकार होंगे आप सबकी गरिमामयी उपस्थिति में। और विशेष तौर पर आज चूंकि झारखंड का स्थापना दिवस भी है, झारखंड के वासियों के लिए आज उनके स्थापना दिवस के अवसर पर माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी 7,200 करोड़ रुपए से भी ज्यादा की अनेक परियोजनाओं योजनाओं का शिलान्यास करेंगे, उनका उद्घाटन करेंगे, उनका लोकार्पण करेंगे। तो आज का दिन हम सबके लिए एक उज्जवल भविष्य की आधार भूमि, एक जमीन तैयार करेगा, इस बात का विश्वास हम सबको है। और इस समय देश के विभिन्न हिस्सों से, अलग अलग प्रदेशों से, अलग अलग स्थलों से हमारे सभी जो गणमान्य विभूतियां, माननीय राज्यपाल, माननीय मुख्यमंत्री, माननीय केंद्रीय मंत्री, माननीय राज्यों के मंत्रीगण, इसके अलावा सांसद और विधायकगण, जो भी विभूतियां जुड़ी हुई हैं आज इस कार्यक्रम से, उन सबका, आप सबका जोहार, आप सबका स्वागत, आप सबका वंदन और अभिनंदन। माननीय प्रधानमंत्री महोदय का आगमन बस चंद पलों में हम सबके बीच यहां इस मंच पर होने वाला है। देवियों सज्जनों, हेलो, చిన్న పెట్టారు
கண்ணை மூடுங்க. தியானத்தில் இருக்கீங்களா? மேலேருந்து பார்ப்பாங்க, கீழேருந்து போய் பார்ப்பாங்க. பண்ணிட்டு இருக்கீங்க. சரி சார், கண்ணை மூடாதீங்க. இந்த புக்கு ரொம்ப விடாதீங்க. டைமாக இருக்கு. அவங்க பண்ண மாதிரி சார். இதுக்கு ஒரு பார்ட்டி கொடுங்க சார். சார் உண்மையில நல்லா இருக்குது. நான் தூங்கி வச்சு அப்படியே தெரியும். நீங்கள் அங்கே பார்த்துட்டு முக்கியமான நிகழ்வு. இதெல்லாம் கீழே பண்ணுங்க. அப்போ அமைதியாக சேர் போட்டு கூட வந்து நான் எப்படி காட்டணும்னு நினைக்கிறேன். வில்லங்கத்தை எல்லாம் ஃபோட்டோ எடுத்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடும். வீடியோ ஃபோட்டோ எடுத்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடும். இப்படி என்ன பண்ணாரு? நேற்று போகலாம்.
ஒரு ஆளே காணும்.
सभी बहनों भाइयों से आप सबसे करबद्ध निवेदन है, प्रार्थना है, अपने अपने स्थान पर बैठे। प्रधानमंत्री महोदय हम सबके बीच कुछ ही पलों में यहाँ मंच पर उनका शुभागमन होगा। आज भगवान बिरसा मुंडा की जयंती का ये पावन दिन है। इतिहास
साक्षी है, एक परंपरा है बलिदान की, स्वाभिमान की, सम्मान की, गौरव की। और उस परंपरा के शिखर पुरुष वीर योद्धा भगवान बिरसा मुंडा की जयंती के दिन देश के यशस्वी प्रधानमंत्री महोदय ने एक संकल्प लिया कि पूरे देश को और देश के युवाओं को विशेष तौर पर ऐसी जो बलिदान की परंपराएं हैं हमारे जनजातीय आदिवासी समुदायों के इतिहास में, उस परंपरा से वो जोड़ेंगे, क्योंकि 1857 से भी पहले से अपने अपने स्तरों पर जो लगातार संघर्ष करते रहे ऐसे वीर योद्धा वीरांगनाएं, जिन्होंने वीरता के, शौर्य के नित नए प्रतिमान स्थापित किए, ऐसी परंपरा को हम नमन करें जनजातीय गौरव दिवस के रूप में देवियों सज्जनों। और आज इस बार का ये कार्यक्रम तो अपने आप में बहुत विशेष है, क्योंकि ये धरती आबा की जन्मस्थली, यहाँ इस पावन भूमि पर यह आयोजन हुआ है। और इसके साथ साथ देश भर से लगभग 200 कार्यक्रम जो है इस समय अलग अलग प्रदेश के अलग अलग नगरों में, शहरों में, स्थानों पर जो आयोजित किए गए हैं। विकसित भारत संकल्प की सोच के साथ, प्रण के साथ, वही संकल्प उसके साथ देश भर से लोग जुड़े हुए हैं। ऐसे कार्यक्रम स्थलों पर जहां माननीय राज्यपाल, माननीय मुख्यमंत्रीगण, सांसदगण, विधायकगण, साथ ही इसके अलावा केंद्रीय मंत्री, राज्य सरकारों के माननीय मंत्री, वे सभी अलग अलग स्थलों पर देश की लाखों करोड़ों जनता को, देशवासियों को एक संकल्प के साथ जोड़ने का यह आयोजन आज इसलिए बहुत विशेष है। और आज झारखंड का स्थापना दिवस भी है। इस बात की आप सबको हार्दिक बधाई, शुभकामनाएं। हम सब मिलकर संकल्प लें विकसित भारत की। भारत आगे बढ़ेगा, प्रदेश आगे बढ़ेंगे, परिवार आगे बढ़ेंगे, सुख और समृद्धि की राह से जुड़ेंगे। शिक्षा और स्वास्थ्य जैसी बुनियादी सुविधाओं, आवास जैसी बुनियादी सुविधाएं, रोड, दूरसंचार, रेल नेटवर्क, ये सब कुछ इतना आवश्यक आज के जीवन में है। और उन सब के साथ जोड़ने का एक संकल्प, विजन प्रधानमंत्री महोदय का है। और इसीलिए आपकी भूमिका उसमें इस रूप में बहुत महत्वपूर्ण है कि इन सभी कार्यक्रमों, परियोजनाओं के बारे में आप स्वयं जानें। आप तक यह संकल्प यात्रा पहुंचेगी, लेकिन आज भी आपके पास ये अवसर है। कार्यक्रम के बाद जो यहां से जब आप निकले घर जाने के लिए, उससे पहले एक बार प्रदर्शनी में जरूर जाएं। वहां जनजातीय कार्य मंत्रालय के विभिन्न कार्यक्रमों, अलग अलग प्रयासों, परियोजनाओं, उन सब के बारे में विस्तार से विवरण जो है वहां उपलब्ध है। उनके बारे में आप अच्छी तरह समझें, उन्हें जानें। ट्राइफेड के माध्यम से जो प्रयास हो रहे हैं देश भर में जनजातीय समुदायों के आर्थिक उत्थान के लिए, बेहतरी के लिए, उनकी सुख और समृद्धि के लिए, उनके इतने सुंदर उत्पाद, उपयोगी उत्पाद, प्राकृतिक तौर पर बहुत ही जो उसकी गुणवत्ता है उसको सुनिश्चित करते हुए उत्पाद आज दुनिया के कोने कोने में पहुंच रहे हैं। माननीय प्रधानमंत्री महोदय की सोच का यह बड़ा अनुपम रूप है। जब उन्होंने दुनिया भर के जो शीर्ष नेतृत्व जब इस देश में आते हैं, या स्वयं माननीय प्रधानमंत्री महोदय जब भारत से बाहर विदेशी यात्राओं पर होते हैं, तो वहां के अतिथियों को, गणमान्य विभूतियों को जो वो उपहार भेंट करते हैं, वो इस देश की जो जनजातीय हमारी परंपराएं हैं, हथकरघा की, हस्तशिल्प की, कला की, या हमारे जो पारंपरिक और स्वरूप हैं, उन्हें उनको भेंट करते हैं। इस रूप में आपके हाथों से बनी हुई एक कलाकृति दुनिया में किस शीर्ष नेतृत्व के पास, उसके घर, उसके कार्यालय में शोभा बढ़ा रही हो, हम न जानते हो, लेकिन इस बात का एहसास हम सबको जरूर है। और इस बात का गर्व भी हम सबको है कि हमने अपनी माटी से, अपनी परंपरा से, अपनी संस्कृति से, अपने बुजुर्गों से जो कलाएं, जो रूप सीखे हैं अपने संस्कृति के, जो आत्मसात किया है, आज वो दुनिया के कोने कोने में पहुंच रहा है। और इस रूप में उसको मान्यता भी मिल रही है, उसे सम्मान भी मिल रहा है। यहाँ आज की प्रदर्शनी में वन धन विकास केंद्रों की तमाम गतिविधियों, कार्यक्रमों की, योजनाओं की जानकारी वहां पर प्रदर्शित की गई है। इसके अलावा जो हमारे भारत के अलग अलग भारत सरकार के मंत्रालय हैं, साथ ही राज्य सरकार के जो अलग अलग विभागों के माध्यम से, जो संस्थानों के माध्यम से प्रयास किए जा रहे हैं, विकसित भारत के निर्माण में जनजातीय समुदायों को बराबरी के दर्जे पर लाकर उनको इस यात्रा में सहभागी बनाने का जो प्रयास और विजन और सोच है प्रधानमंत्री जी की, वो इस रूप में परिलक्षित हो रही है। और उससे हम सब आज जुड़ेंगे। यहाँ मंच से जहां जहां तक दृष्टि जाती है, उत्साह उमंग से अपनी पारंपरिक वेशभूषा में उत्साह के उस आभा को अपने व्यक्तित्व और अपने चेहरे पर समाहित किए हुए ऐसे
तमाम जो भाई बहन यहाँ आए हैं उन सबको जोहार, उन सबका वंदन, उन सबका अभिनंदन। आज ये हम सब जानते हैं कि माननीय प्रधानमंत्री महोदय आज सुबह रांची में जो भगवान बिरसा मुंडा मेमोरियल पार्क और स्वतंत्रता सेनानी संग्रहालय है, जहां उन्होंने सन 1900 में अंतिम सांस ली, अंग्रेजी सत्ता और अंग्रेजी सत्ता के शोषण और दमनकारी नीतियों की वजह से 9 जून को जिन्हें अपने प्राण त्यागने पड़े और जिन्हें जहर देकर इसलिए वहां हैजे का नाम लेकर उन्हें उस स्तर तक लाया गया जहां उन्हें प्राण त्यागे उन्होंने, लेकिन ये बलिदान कभी ये देश भूलेगा नहीं। देवियों सज्जनों, ऐसे स्थल पर जाकर प्रधानमंत्री महोदय ने अपने श्रद्धानत हुए वहां पर और अपनी श्रद्धांजलि भी अर्पित किए। और आज सुबह सुबह सबसे पहले वे पहुंचे रांची से आने के बाद उलिहातू, वो मिट्टी जिस मिट्टी में भगवान बिरसा मुंडा धरती आबा ने जन्म लिया, जिस मिट्टी में खेले, जिस मिट्टी में पले बड़े हुए और जिस मिट्टी का अन्न और जल उन्होंने ग्रहण किया, उस माटी का तिलक लगाया देश के यशस्वी प्रधानमंत्री, दुनिया के सबसे लोकप्रिय नेता, कीर्तिमान नेता माननीय श्री नरेंद्र मोदी जी ने। इस धरती के प्रति उनका ये नमन का भाव, श्रद्धा का भाव हम सबको प्रेरित करता है। और आज वहीं उलिहातू में ही धरती आबा भगवान बिरसा मुंडा के परिजनों से बड़े स्नेह के भाव से मिलकर उन्होंने संवाद भी किया और उनके साथ वार्तालाप भी किया। ये उनकी सोच और उनके संकल्प का वो सुंदरतम स्वरूप है जो उनके मन के अंदर की उन भावनाओं को अभिव्यक्त करता है, जिसमें हम सब के लिए बहुत सारी संभावनाएं हैं और उन संभावनाओं से विकसित भारत का संकल्प साकार होगा। माननीय प्रधानमंत्री महोदय यहाँ प्रदर्शनी में वहां पहुंचे और वहां पर प्रदर्शित जो उत्पाद हैं उनका अवलोकन कर रहे हैं और उसके बाद माननीय प्रधानमंत्री महोदय का मंच पर शुभागमन होगा।